விருதுநகர்ல மாநாடு, செங்கல்பட்டுல மாநாடு, திருவண்ணாமலைல மாநாடு, திருப்பூர்ல மாநாடு. மக்களுக்கு கொடுத்தாலும் 200 ரூபாய் கொடுப்பாங்க. இவங்க ஜெயிக்கிறதா இருந்தாலும் அதே 200 தொகுதியில தான் ஜெயிப்படுவாங்க. அதாவது 200 பைத்தியம்னா அது வந்து திமுகவுக்கு தான் பிடிச்சிருக்கு. இந்த மாநாடுலாம் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னா, அண்ணன் விஜய் அவர்களை வந்து தயவு செய்து மாநாடு நடத்த விடுங்க. அவர் ஒரு ஸ்டைல்ல மாநாடு நடத்துவாரு. அதை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க மாநாடு நடத்துனீங்கன்னா திருச்சி அப்புறம் சுத்தி இருக்கிற டாஸ்மாக் ஃபுல்லாமே காலியா 30% வச்சிருக்கிற விஜய் அண்ணனை எப்படி கன்சிடர் பண்ணாத இவங்க வந்து தேர்தல் கணிப்பு கண்டிப்பா அண்ணன் விஜய் அவர்கள் இந்த தாட்டி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாரு. திமுக வீட்டுக்கு போது, அதிமுக எதிர்கட்சியில உட்காருது. திமுக வந்து மாநாடு வைக்க போறாங்கன்னாவே ஒரே அட்டகாசமா தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து இதுவரையில இந்த 6 மாசத்துல அவங்க எத்தனை அதாவது விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச எத்தனை மாநாடு, அதாவது அந்த ஊர் பேர்லாம் படிக்கிற பாருங்க. முப்பெரும் விழான்னு சொல்லிட்டு கரூர்ல நடத்தினாங்க. அதுதான் கரூர்ல அண்ணன் பதிலடியா நடத்தினாரு. மகளிர் மாநாடு இப்போ தஞ்சாவூர்ல ஒண்ணு நடந்தது, திருச்சியில மாநாடு, விருதுநகர்ல மாநாடு, செங்கல்பட்டுல மாநாடு, திருவண்ணாமலைல மாநாடு, திருப்பூர்ல மாநாடு. எத்தனை மாநாடு இந்த 6 மாசத்துல நடத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. இது எதுக்கு இந்த மாநாடு நடத்துறாங்கன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னால எலெக்ஷன் நிறைய தாட்டி வந்துருக்குது. இவ்வளோ பிரம்மாண்டமா மாநாடும் நடத்துனது கிடையாது. இவ்வளோ அதாவது ஒரு 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 மைண்ட் அப்படியே அங்க மட்டும் தான் இருக்குது. தேர்தலில் பிஜேபிக்கு தான் இந்த மைண்ட் செட் இதுக்கு முன்னால இருந்தது. எப்படின்னா அவங்க வேற எதையுமே பார்க்க மாட்டாங்க. தேர்தல் அதாவது பிஜேபி வந்து 365 நாள் தேர்தலை மட்டும்தான் அவங்களோட மூச்சாவே தேர்தல் தான் இருக்கும். அதே மாதிரி வந்து இவங்களுக்கு 200 பைத்தியம் முடிச்சிருச்சு. அதாவது எப்படின்னா மக்களுக்கு கொடுத்தாலும் 200 ரூபாய் கொடுப்பாங்க. இவங்க ஜெயிக்கிறதா இருந்தாலும் அதே 200 தொகுதியில தான் ஜெயிப்படுவாங்க. அதாவது 200 பைத்தியம்னா அது வந்து திமுகவுக்கு தான் பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ திருச்சியில் நடந்த மாநாடு தான் அவங்களுக்கு பல்ல இழிக்க வச்சது. எப்படின்னா வந்தவங்க ஒருத்தர் கூட மது அருந்தராக வரல. எல்லாருமே குடிச்சிட்டு வந்திருந்தாங்க. பிரியாணி போட்டல தான். அப்புறம் வந்து இந்த மன்மதராசா பாட்டா ஏதோ ஒரு பாட்டு ஒன்று ரீமிக்ஸ் பண்ணி போட்டுட்டு ஒரே அட்டகாசம் ஆட்டம் தான். கோமாளித்தனமா 4 பேர் வந்து அந்த தலையில துண்டை கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு அந்த சிம்பிள் சூரியன் சிம்பிள்லாம் வந்து மேலே இருந்தது. அந்த மாதிரி போட்டுக்கிட்டு ஒரே ஆட்டம் தான். சேர் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் ஷாட் எடுத்துருக்குறாங்க. ட்ரோன் ஷாட்ல சேர் ஃபுல் அண்ட் ஃபுல் காலி. சிஎம் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் ஏந்து வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த மாநாட்டை நடத்தி ஒரு கேவலமான மாநாட்டை நடத்தி இருக்கிறாங்க. திமுக வரலாற்றிலேயே திருச்சி மாநாடு வந்து ஒரு கேவலமான மாநாடு. இந்த மாநாடுலாம் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணமே என்னன்னா, அண்ணன் விஜய் அவர்களை வந்து தயவு செய்து மாநாடு நடத்த விடுங்க. அவர் ஒரு ஸ்டைல்ல மாநாடு நடத்துவாரு. அதை பார்த்து காப்பி அடிச்சு நீங்க மாநாடு நடத்துனீங்கன்னா உங்களுக்கு மாநாடு வந்து காப்பி அடிச்சாவது அது கூட்டமாவது சேரும், இல்லை எதனா ஒரு சக்சஸ் இதுவாவது வரும், எதனா ஒன்று வரும். இதுல வேற இந்தியாவே உங்களை பார்க்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வேற. எப்படிதான் இதெல்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. இந்தியா எதையும் பார்க்காது, காலி சேரை தான் பார்க்கும். நீங்க போட்டிருந்த அதாவது 10 லட்சம் பேர் வர போறாங்கன்னா அதுல 9 லட்சம் காலி சேர் போட்டிருக்கிறீங்க. 9 லட்சம் காலி சேரை போட்டு 1 லட்சம் பீப்புளை கூப்பிட்டு பிரியாணி போட்டு நல்லா திருச்சி அப்புறம் சுத்தி இருக்கிற டாஸ்மாக் ஃபுல்லாமே காலியா. நேற்று மதுபானம் எவ்வளோ வித்துதுன்னு தெரில. இவங்க அன்அஃபிஷியலாக எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரில. அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் வரும். அதாவது டாஸ்மாக் குடோனில் இல்லாமல் டைரெக்டாக வந்து வாங்கி கொடுத்துருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் ஊப்பிங்களுக்கு அதை கண்டுபிடிச்சோம்னா தெரியும். மாநாட்டுக்கான செலவு இதெல்லாம் யார் ஏற்றுனுக்கிறாங்க? அதாவது திருச்சியில் இருக்கிற நேரு வந்து ஏற்கனவே வந்து ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கிறாரு. 800 கோடி, 1 ரூபா 2 ரூபாயில் 800 கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. இடி கேஸ் போட்டிருக்குது கோர்ட்டில், ஹைகோர்ட்டில். கேஸை சொல்லிட்டு எஃப்ஐஆர் போடுங்கன்னா எஃப்ஐஆர் போட மாட்டேறீங்க. ஆனால் இந்த மாதிரி மாநாடு போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக அதுக்கு மட்டும் டைம் செலவாகுது. அது மட்டும் எனக்கு ஒரு டவுட்டு, இவங்களுக்கு மட்டும் 500 ஏக்கர் கொடுக்குறான், 1000 ஏக்கரை கொடுக்குறோம் லேண்ட் ஓனர்ஸ். இப்போதைக்கு அந்த 200 தொகுதி எப்படியாவது எடுத்துடலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் திமுகவுக்கு இதுவரையிலும் 100 தொகுதி வந்து சாதகமாக இருக்கிறதா சொல்றாங்க. அதுவும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் போட்டியில் 100 தொகுதி திமுக முன்னில இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் விஜய் அண்ணன் வந்து எந்த இதுலையும் கன்சிடர் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 30% வச்சிருக்கிற விஜய் அண்ணனை எப்படி கன்சிடர் பண்ணாத இவங்க வந்து தேர்தல் கணிப்பு எடுக்கிறாங்கன்னே தெரியல. இது இந்த மீடியாக்கள் பண்ற சதி தான். ஏன்னா விஜய் அண்ணன் சேர்த்துக்காம இவங்க பாட்டு அதிமுக போனதாட்டி இவ்வளோ ஓட்டு சதவீதம் எடுத்தது, திமுக இவ்வளோ சதவீதம் எடுத்தது, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னா இப்போ புதுசாக வந்திருக்கிற அண்ணன் கிட்ட வந்து 30% இருக்குது. அந்த 30% ஓட்டு வந்து எங்கே போகும்? அது யார் கணக்கெடுப்பாங்க? இதெல்லாம் கணக்கெடுக்காம நீங்க வந்து தேர்தல் கணிப்பு எடுத்து அவங்களுக்கு 200 150 அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அது எதுவுமே நடைபெறாது. கண்டிப்பா அண்ணன் விஜய் அவர்கள் இந்த தாட்டி ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறாரு. திமுக வீட்டுக்கு போகுது, அதிமுக எதிர்கட்சியில உட்காருது. பிஜேபி அது என்ன கதைன்னு தெரியல. அது தேர்தலுக்கு அப்புறம் பார்ப்போம். ஆனா கண்டிப்பா அதிமுக எதிர்கட்சி, திமுக வீட்டுக்கு போகுது, அண்ணன் முதலமைச்சர் ஆகிறாரு.
நன்றி, வணக்கம்.